அஸ்ஸலாமு அலைக்கும். வெனஸ்டே மினி vlog பார்க்கலாமா? ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லஞ்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், கெட்டி பருப்பு, கூடவே கேரட் பீன்ஸ் பொரியல், அது கூட ஆம்லெட், அப்பளம் இதெல்லாம் தான் இருந்தது. தனியாத்தூள் மிளகாத்தூள் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து சைடில் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னோட தனியாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, சீரகம், மிளகு, வெந்தயம், கடுகு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, கூடவே வந்து கடலைப்பருப்பு, அரிசி, துவரம்பருப்பு, பெருங்காயம், மஞ்சள், முழு மஞ்சள் இதெல்லாம் போட்டு தான் அரைப்பேன். இந்த தனியாத்தூள் வந்து நார்மலாக எல்லா குழம்புக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கறி குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலான்னு தனியாக அரைப்பாங்க. அதில் வந்து வெந்தயம், கடுகு இதெல்லாம் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டு அரைப்பாங்க. ஸோ நான் வந்து ஒரே தனியாத்தூள் தான் அரைச்சி வச்சுக்குவேன். கறி மசாலா அம்மா அரைக்கும் போது கொஞ்சோன்னு கொடுப்பாங்க. ஸோ கருவேப்பிலை வந்து ஏர் ஃப்ரையில் போட்டோன்னு என்ன சுற்றுது பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக திருப்பியும் கொஞ்சம் வறுத்து இன்க்ரீடியண்ட்லாம் சேர்க்க வேண்டியது இருந்ததெல்லாம் சேர்த்துட்டு இருந்தேன். ஸோ தனியா போய் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் எப்படி தானா வீட்டில் தான் தனியாத்தூள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா இல்லை கடையில் ரெடிமேடாக வாங்குவீங்களான்னு சொல்லுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கார்லிக் ப்ரெட் தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த ப்ரெட்டோட டோ ரெசிபி வேணும் அப்படின்னா லாஸ்ட் ரீல் பாருங்கள், மினி பன்னோட ரெசிபி போட்டிருப்பேன். ஸோ அதில் எப்படி நான் டோ ப்ரிப்பேர் பண்ணுறனோ அதே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கும் கொஞ்சமாக பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிக்ஸ்டு ஹர்ப் சீசனிங் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் சால்ட் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீசனிங் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கார்லிக், கொஞ்சமாக சால்ட்டு, கூட வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு மேலே நம்ம என்ன வெஜ்ஜீஸ் வேணால் வச்சுக்கலாம். கார்ன் வச்சிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஆலிவ்ஸ் வச்சு பேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ நேற்று வந்து நான் ஏர் ஃப்ரையர் ரிவ்யூ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் அப்புறம் தனியாக வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து 12 லிட்டர் கெப்பாசிட்டி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் குக் பண்ணால் உடம்புக்கு நல்லதா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லது. நிறைய டயட் ஃபாலோ பண்ணுறவங்க, ஆயில் இல்லாமல் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏர் ஃப்ரையர் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நிறைய பேர் இப்போ வந்து ஏர் ஃப்ரையர் வாங்கி வீட்டில் வச்சுருக்கோம். ஏன்னா டீப் ஃப்ரை பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே ஏர் ஃப்ரையரில் சூப்பராக ஃப்ரை ஆகி நமக்கு வந்துடுது. ஸோ நல்லா ஹெல்த்தியாக நம்ம வந்து சாப்பிடலாம். ஏர் ஃப்ரையர்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஓடிஜி தான். அதை தான் வந்து புதுசாக ஏர் ஃப்ரையர் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சு விட்டுருக்காங்க. அவ்வளோதான். இது குட்டியாக காம்பேக்டாக இருக்குது, அவ்வளவுதான். சூப்பராக சாஃப்டாக லைட்டான ஒரு கார்லிக் ப்ரெட் வீட்டிலையே பண்ணியாச்சு. எப்பயுமே பேக்கிங் பண்ணுறீங்க, ஒரு பன் பண்ணுறீங்க இல்லை ஒரு ப்ரெட் பண்ணுறீங்கன்னா மேலே பட்டர் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும்.